தூம் 2 படத்துல ஹிருத்திக் ரோஷன் போயிட்டு ஒரு மியூசியம்ல இருந்து டைமண்ட் திருடுவாப்ல. அது பாக்குறக்கே ஒரு மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே மாதிரி 2 நாள் முன்னாடி பாரிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மியூசியம்ல கொள்ளடிச்சிருக்காங்க. பிரான்ஸ்ல லூவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசியம் இருக்கு. இது பயங்கர மேசிவான ஒரு மியூசியம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ள வந்துட்டு 3,80,000க்கு மேல ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்களாமா. ஈவன் மோனலிசா பெயிண்டிங் கூட இந்த மியூசியம்ல தான் இருக்கு. இந்த ஹை செக்யூரிட்டி இருக்கக்கூடிய மியூசியம் வந்துட்டு பட்ட பகல்ல கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 நாள் முன்னாடி சண்டே அன்னைக்கு காலையில 9:30 மணிக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கர் மாதிரி வேஷம் போட்டு ஒரு 4 பேர் வண்டியில உள்ள போறாங்க. அவங்களோட ஒரு எக்ஸ்டெண்டட் லேடரை வச்சுட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு ஏறி அங்க இருக்கிற ஒரு கண்ணாடி உடைக்கிறாங்க. அது வந்துட்டு ஜுவல்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு கேலரி. அங்க உள்ள இருக்கிற கண்ணாடிகளை பிரேக் பண்ணி 9 வேல்யூபிளான ஜுவல்ஸ் வந்துட்டு திருடி இருக்காங்க. திருப்பி வந்த வழியிலேயே இறங்கி இவங்க உள்ள வந்த வண்டிக்கு வந்துட்டு தீ வைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அதுக்குள்ள செக்யூரிட்டி வந்ததுனால அதை அப்படியே விட்டுட்டு 2 ஸ்கூட்டர் எடுத்துட்டு 4 பேர் எஸ்கேப் ஆயிட்டாங்க. போற வழியில வந்துட்டு எடுத்ததுல ஒரே ஒரு கிரௌனை மட்டும் கீழே போட்டு போயிட்டாங்க. அது போக 8 ஐட்டம்ஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதோட விலை மதிப்பு கிட்டத்தட்ட $100-200 மில்லியன் இருக்குன்னு சொல்றாங்க. இது அத்தனையும் மொத்தமா 7 நிமிஷத்துல முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளுக்குள்ள போறதுக்கு 3 நிமிஷம், உள்ள இருந்து ஜுவல்ஸ் எடுத்து போறதுக்கு 4 நிமிஷம், மொத்தம் 7 நிமிஷத்துல எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. சில பேர் வந்துட்டு இந்த ஜுவல்ஸை கொஞ்சம் கொஞ்சமா உருக்கி தனித்தனியா வித்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சில பேர் வந்துட்டு இதெல்லாம் பில்லியனர்ஸ் அவங்களோட பர்சனல் கலெக்ஷன்ல ஆட் பண்றக்கா ஆள் வச்சு தூக்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாங்க. 48 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு, இன்னும் யார் எடுத்தாங்க என்ன எடுத்தாங்கன்னு எந்த குளவும் இல்ல. சோ இதை பத்தி நீங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறீங்க? அந்த திருடங்களை வந்துட்டு போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்டர்நெட்ல எல்லாரும் ஒரு பிராங்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் ஒரு இடத்துக்குள்ள போகணும் அப்படின்னா நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் மாதிரி வந்துட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு லேடர் தூக்கிட்டு போனீங்க அப்படின்னா யாருமே எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி ஒரு ஹை செக்யூரிட்டி மியூசியம்குள்ள போயிட்டு பல $100 மில்லியன் மதிப்பான இந்த ஜுவல்ஸை வந்து திருடிட்டு வந்திருக்கானுங்க.